வணக்கம் நண்பர்களே. யார் நமக்கு சாபம் கொடுத்தாலும் பலிக்குமா என்ன? இல்ல நாம யாருக்காவது ஒரு சாபம் கொடுக்கறோம்னா எப்படி எப்ப பலிக்கும் அப்படிங்கிற விடை தெரியாத கேள்வி நம்மில் பலருக்கும் இருக்கும். இந்த கதையை முழுசா கேட்டதுக்கு அப்புறம் அந்த கேள்விக்கான பதில் என்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். Welcome to Curious Seconds channel. ஒரு கிராமத்துல வயசான துறவி ஒருவர் வாழ்ந்துட்டு வந்தாரு. துறவி கிட்ட மக்கள் தங்களுடைய கஷ்டங்களை சொல்லிட்டு அவரை பார்க்க நிறைய பேர் வருவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் அந்த ஊரை சேர்ந்த மக்களும் அந்த துறவியை பார்த்து தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி அதற்கான தீர்வையும் கேட்டுட்டு போறாங்க. ஒரு நாள் அந்த துறவி தங்கி இருக்கக்கூடிய மடத்துக்கு ஒரு வயசானவர் அவரை பாக்கிறதுக்காக வராரு. அந்த வயசானவருடைய அவரை பார்த்ததும் அந்த துறவி அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்து அவருடைய கைகளை பிடித்தபடியே, ஐயா, உங்க முகம் இவ்வளவு வாட்டமா இருக்கே, நீங்க நீண்ட நாளா சாப்பிடலங்கிறது உங்க முகத்தை பார்க்கும்போதே தெரியுது அப்படின்னு சொன்னபடியே தன்கிட்ட இருந்த உணவு எடுத்து அவர்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றாரு. அந்த துறவி தன்கிட்ட இவ்வளவு பாசமாகவும் அன்பாகவும் பேசுறத பார்த்ததும் அந்த வயதானவருக்கு கண்களில் இருந்து தண்ணீர் வர ஆரம்பிக்குது. 5 நாட்களாக சாப்பிடாத பசியின் கொடுமை வேற. அதனால வாய் திறந்து எதுவும் பேசாம துறவி கொடுத்த உணவு வாங்கி வேக வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்த வயசானவர் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் துறவியும் எதுவும் பேசாம அமைதியா இருக்காரு. அந்த வயசானவர் சாப்பிட்டு முடிச்ச பிறகும் அவர் கண்கள்ல ஏதோ ஒரு பயம் கலந்த கவலை இருக்கிறத துறவி உணர்றாரு. உடனே அந்த துறவியும் அந்த வயதானவரை பார்த்து, ஐயா, உங்க கண்களை பார்க்கும்போது நீங்க கவலையோடவும் பயத்தோடவும் இருக்கிறது தெரியுது. அதுக்கு காரணம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ரொம்ப தன்மையா அந்த வயசானவரை பார்த்து கேட்கிறாரு. அந்த துறவி கேட்டதும் அந்த வயசானவர் தன்னுடைய மெல்லிய குரலால துறவியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க சொல்றது உண்மைதான்யா. 5 வருஷத்துக்கு முன்னால பக்கத்து ஊர்ல ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தேன். என் மகனோட படிப்பு செலவுக்காக 20,000 ரூபாய் வாங்கியிருந்தேன். அந்த பணத்தை திருப்பி கொடுக்க கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. அதனால அந்த ஆளும் வட்டிக்கு மேல வட்டி போட்டு இதுவரைக்கும் 40,000 ரூபாய் வாங்கிட்டாரு. ஆனா இன்னும் 30,000 ரூபாய் பணம் பாக்கி இருக்குன்னு சொல்லி வாரம் வாரம் என் வீட்டுக்கு வந்து சத்தம் போடுறாரு. போன வாரம் வந்தவர் பணத்தை திருப்பி கொடுக்க முடியலைன்னா இந்த வீட்டை அவர் பேருக்கு எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். மனைவி இறந்து 8 வருஷம் ஆகுது. அங்கெங்கன்னு கூலி தொழிலுக்கு போய் அதுல கிடைச்ச வருமானத்துல தான் என் பையன் இம்புட்டு தூரம் ஆளாக்கி இருக்கேன். என் பையனை பட்டணத்துல படிக்க வச்சிருக்கேன். இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது. எனக்கு இருக்கிறது அந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான். அதையும் அந்த ஆளு கேட்கிற மாதிரி அவர்கிட்ட கொடுத்துட்டேனா என் பையனோட எதிர்காலம் என்னவாகும்? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அந்த வட்டிக்காரன் நடந்துக்கிறாரு. அந்த ஆளு சொன்ன மாதிரி இன்னையோட அந்த கேடு முடியுது. இன்னைக்கு வந்து என் வீட்டை எழுதி வாங்காம விட மாட்டாரு. நானும் இங்க தனியா இருக்கேன். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. வட்டிக்காரன் சொன்ன மாதிரியே வீட்டை எழுதி வாங்கிட்டாருன்னா பட்டணத்துல இருந்து என் பையன் வந்தா அவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அதை நினைக்கும் போதே ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பெரியவருடைய கதையை கேட்டதும், துறவி ஐயா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. ஒரு விஷயத்த நினைச்சு நாம கவலைப்படுறதால அந்த விஷயங்கள் மாற போறது இல்ல அப்படின்னு அந்த துறவி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த வயசானவருக்கு பணம் கொடுத்த ஆளு அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. அந்த வட்டிக்காரனை பார்த்ததும் அந்த வயதானவர் பயத்தின் உச்சத்துக்கே போய் பேச வார்த்தைகள் இல்லாம கண்கள்ல கண்ணீர் ஓட அந்த துறவியவும் தனக்கு பணம் கொடுத்த அந்த ஆளையும் மாறி மாறி பாக்குறாரு. அந்த வயதானவரை பார்த்ததும், அந்த ஆளு இப்பவே எனக்கு தர வேண்டிய பணம் 30,000 ரூபாய் கொடுக்கிறியா, இல்ல உன் வீட்ல என் பேர்ல எழுதி வைக்கிறியா அப்படின்னு சத்தம் போட்டு அந்த வயசானவரை பார்த்து கேட்கிறாரு. அந்த வயசானவரோ பணத்தாலையும் சரி உடல் வலிமையாலும் சரி அந்த வட்டிக்காரனுக்கு நிகரானவர் இல்லை. அதனால வார்த்தைகள் எதுவும் வராம அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தபடியே மௌனமா நிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வட்டிக்காரனுடைய பார்வை சாந்தமா இருக்கக்கூடிய அந்த துறவியின் மேல விழுது. அந்த துறவியை பார்த்ததும் தன்னுடைய குறைகளை சொல்லி ஆசி பெற்ற போல நினைச்சு அந்த துறவி பக்கத்துல போய் நிக்கிறாரு. துறவியும் அவரை பார்த்து புன்னகையோடு வரவேற்கிறார். ஐயா, என்கிட்ட பணம் காசுன்னு எல்லாமே இருக்கு. ஆனா என் பேரு சொல்றதுக்குன்னு ஒரு வாரிசு இல்லை. இந்த கவலை தான் என்னையும் என் மனைவியையும் பல வருஷங்களா வாட்டி எடுக்குது. நாங்க ஏறாத மருத்துவமனைகளே இல்ல. எவ்வளவு பணம் வேணும்னாலும் செலவு செய்ய தயாராக இருக்கும்.
என் பேரு சொல்றதுக்கு ஒரு வாரிசு பிறக்கணும். உங்களோட அருள் இருந்தா நிச்சயமா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நம்புறேன். அந்த பாக்கியம் கிடைக்க நீங்க என்ன பரிகாரம் பண்ண சொன்னாலும் பண்ண தயாரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, அதுக்கு தட்சணையா நீங்க என்ன கேட்டாலும் தர தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த வட்டிக்காரன். அவன் சொன்ன விஷயங்களை பொறுமையா கேட்ட அந்த துறவி அவரை பார்த்து, உன்னுடைய தொழில் என்ன அப்படின்னு கேக்குறாரு. இந்த ஆளும் அதுவா அசையா வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறேன். நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த துறவி சொல்றாரு, உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததற்கு காரணம் பிறருடைய சாபங்கள் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போதே அந்த வட்டிக்காரன், என்னது சாபமா? எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் நான் பண்ணதில்லை, என்ன யாரும் சபிச்சதும் இல்லை. அப்படி இருக்க எனக்கு தெரியாம எனக்கு யாரும் சாபம் கொடுக்க போறா அப்படின்னு ஒரு குழப்பத்தோடவே அந்த துறவியா பார்த்து கேட்கிறாரு அந்த வட்டிக்காரன். அப்போது அந்த துறவி அந்த வட்டிக்காரனை பார்த்து சொல்றாரு, சாபம் என்பது ஒருத்தவங்களுக்கு கெடுதல் செய்கிறதுனால மட்டும் கிடைக்காது. மத்தவங்க மனசு புண்படும்படி நம்ம நடந்துக்கும் போது, அவங்க வாய் திறந்து நமக்கு சாபங்கள் எதுவும் விடலைனாலும் அவங்க மனசளவுல படக்கூடிய கஷ்டமே நம்ம தலையில சாபமா வந்து ஏறும். நீ பண்றது வட்டி தொழில். பணம் இல்லாதவங்க ஏதோ ஒரு நெருக்கடி காரணமா தான் உன்கிட்ட பண உதவின்னு கேட்டு வராங்க. அந்த சமயத்துல நீ அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சாலும் அந்த பணத்தை அவங்க திருப்பி கொடுக்க தாமதம் ஆயிடுச்சுன்னா அவங்களோட மனசு புண்படும்படி பேசுற. அது மட்டும் இல்லாம அவங்க வாங்கின பணத்தை விட அதிகமான பணத்தை வட்டியின் பேர்ல வாங்குற. உன்னை விட பலகீனமானவங்க கிட்ட அவங்க மனசு புண்படும்படி நடந்துக்கிற. உன்னால பாதிக்கப்பட்டவங்க உன் மேல இருக்கும் பயத்தின் காரணமா வாய் திறந்து எதுவும் பேசாம இருக்கலாம். ஆனா அவங்க மனதளவுல ரொம்பவும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு என்ன செய்யறதுன்னே தெரியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த சமயத்துல அவங்க மனசு படுற கஷ்டமே உன் தலையில சாபமா வந்து விழும். அந்த சாப கணக்குகள் கழியணும்னா மத்தவங்களுக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, உன்னால மத்தவங்க மனசு புண்படும்படி நடந்துக்காம பாத்துக்கோ. பிறருடைய மன குமுறலுக்கு சக்தி ரொம்பவும் அதிகம். அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற பல கெட்ட விஷயங்களுக்கு காரணமாகவும் இருக்கு. சாபமா உன் தலையில ஏத்தப்பட்ட பாவ கணக்குகளை நீக்கினா மட்டும்தான் உன் வாழ்க்கையிலையும் நீ நினைச்ச மாதிரியான மன நிம்மதியை தரக்கூடிய விஷயங்களும் நடக்கும். அதுக்கு உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஏழை மக்களுக்கு உதவியா இரு. உன்னுடைய பேராசையால அடுத்தவங்க கஷ்டத்துல நீ பணம் சம்பாதிக்கிறது என்னைக்குமே உனக்கு நிம்மதியையும் தராது, நிலைச்சு நிக்காது அப்படின்னு அந்த துறவி சொன்ன பிறகுதான் அந்த வட்டிக்காரனுக்கு தான் இத்தனை வருடங்களா எந்த மாதிரியான பாவங்களை செஞ்சுட்டு இருக்கோம்னு புரிய வருது. மனம் மாறியபடியே அங்க நின்னுட்டு இருந்த பெரியவரை பார்த்து அவர் மனதளவில கஷ்டப்படுத்தினதுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல இருந்து விடைபெற்றார் அந்த வட்டிக்காரன். இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். ஒருத்தவங்க மேல பொறாம கொண்டு நம்ம அவங்களுக்கு சாபம்னு விட்டாலும் அது பலிக்காது. ஒருத்தர் நம்ம மனசை கஷ்டப்படுத்தும் போது அந்த இடத்துல நம்ம எதுவும் பேசாம அமைதியா இருந்தாலே நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம பட்ட கஷ்டங்கள் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மனசை சங்கடப்படுத்தினவங்களுக்கு நிச்சயமா பாடம் கற்பிக்கும் வகையில அவங்க வாழ்க்கையில சாபமா மாறி நிற்கும். நமக்கு அவங்க பதில் சொல்லலைனாலும் நிச்சயமா நம்ம மனக்குமுறலுக்கு அவங்க பதில் சொல்லியே தீரணும். இப்படித்தான் பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம மௌனமே பிறருக்கு சாபமா மாறி அவங்க வாழ்க்கையில சங்கடங்களை உண்டாகும். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கோம் நம்புறேன். மேலும் இது போன்ற நல்ல நல்ல கதைகளை தொடர்ந்து பார்த்து மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் வேறு எந்த மாதிரி கதைகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று காமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.